ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அதிரடியான ஒரு குண்டை போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, மதுரை மேற்கு தொகுதியும் மேலூர் தொகுதியும் பாஜகவுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கொடுத்திருக்கிறார். இதனால அதிமுகல சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே மதுரையை ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் பாஜக முயற்சித்தாங்க. ஆனா இப்ப ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ராம சீனிவாசன். என்ன அப்படின்னா, மதுரையை விட்ட ஒரு வருதே இல்லையா. அதாவது மதுரை தெற்கு தொகுதி சுத்தியே ராம சீனிவாசனுடைய பயணம் அங்குக்குள்ளேயே தான் இருக்குது. இது போக தன்னுடைய பிறந்த நாளை கூட மதுரையில தெற்கு தொகுதியில் இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தை எடுத்து ரொம்ப விமர்சையா என்ன பண்ணியிருக்காரு, கொண்டாடி இருக்கிறாரு. அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மதுரை தெற்கு தொகுதியில நான் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியாத சந்து புந்து எதுவுமே இருக்காது. மக்களுக்கு நான் நிறைய சமூக சேவை பண்ணியிருக்கிறேன். மக்களுக்காக நான் நிறைய செய்கிறேன். நிச்சயமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில் நின்னா நான் அமோகமா வெற்றி பெறுவேன் அப்படின்னு பாஜக தலைமைக்கு மெசேஜும் கொடுத்திருக்காரு. ஏன் இந்த மதுரை தெற்கு தொகுதியை ராம சீனிவாசன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில நின்றவர் தான் ராம சீனிவாசன். இவரு தொகுதி வாரியா எந்த இடத்துல நம்மளுக்கு அதிகப்படியா வாக்கு வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணதுல மதுரை தெற்கு தொகுதியில இருந்து இவருக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு. மதுரை தெற்கு தொகுதியில இவர் முதலிடம் பெற்றிருக்கிறார். அந்த வாக்கு வருகிற அந்த சட்டமன்ற தொகுதிகளை லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதியில இவர் லீடிங்ல இருந்திருக்கிறார். ஸோ அதன்படி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மதுரை தெற்கு தொகுதியில இந்த தடவை நம்ம நின்றுட்டா அங்க இருக்கிற சௌராஷ்டிர மக்களுடைய வாக்குகள், இன்னும் அதிக சமுதாய வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அதிமுக நம்ம கூட இருக்குது. அதனால இந்த கணக்குப்படி பார்த்தா மதுரை தெற்கு தொகுதியில நிச்சயமா நம்ம நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த தொகுதிக்கு மட்டும் போக்கஸ் பண்ணி இருக்கிறாரு ராம சீனிவாசன். அப்பவே இந்த தொகுதி பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க வைக்கல, எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வராரு வரல, அதெல்லாம் அவர் சட்டம் பண்ணவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தொகுதி வாரியா என்ன பண்ணிருக்காரு, சட்டமன்ற தொகுதி வாரியா எந்தெந்த தொகுதியில நம்மளுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல மதுரை தெற்கு தொகுதியில நம்மளுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு. சில சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறாங்க. சோ ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ஃபுல் போக்கஸ்டா நம்ம செயல்படலாம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே மதுரை தெற்கு தொகுதிகளே வந்து என்ன பண்ணாரு, டென்ட் போட்டிருக்காரு. நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிறாரு, மக்கள் தொண்டுகள் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பிறந்த நாளை மதுரை தெற்கு தொகுதியில வெகு விமர்சையா என்ன பண்ணியிருக்காரு, கொண்டாடுகிறாரு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ மதுரை தெற்கு தொகுதியில மதிமுக சார்பா பூமிநாதன் அவர்கள் என்ன பண்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. ஏன்னா இதே சரவணன் 2016 அந்த தொகுதியில நின்று பண்ணிருக்க ஜெயிச்சிருக்கிறார். 2021 மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு பூமிநாதன் அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கிறார். இப்போ திரும்பவும் விட்டதை பிடிச்சாகணும் அப்படின்னு அதிமுகல இருக்கிற சரவணன் அந்த தொகுதிக்கு என்ன பண்றாரு, அவரும் ஒரு தரப்புல செலவு பண்ணிட்டு வர்றாரு, சேவைகள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. தேர்தல் நெருங்கும் பொழுது எந்தெந்த தொகுதியில் நின்னாங்களோ அந்தந்த வேட்பாளர்கள் பண்றாங்க, அந்த தொகுதிக்கு கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தேர்தல் வரும்பொழுது அந்த தொகுதியில் நிற்கும் பொழுது மக்கள் நம்மளுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தொகுதியில் என்ன பண்றாங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் திமுக இந்த ஜெயிச்சே ஆகணும், திமுக கூட்டணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இப்ப மதிமுக ஒதுக்குறாங்களோ இல்ல யாருக்கு ஒதுக்குறாங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இருந்தாலும் திமுக கூட்டணி இந்த தொகுதியை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு பக்கம் மும்முரமா இருக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து சரவணன் என்ன பண்றாரு, இந்த தொகுதி நம்ம விட்டுடக்கூடாது, இந்த தொகுதியில இருந்து நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பாஜகவும் இப்ப ராம சீனிவாசன் ஓப்பனா சொல்லிட்டாரு, 2026 சட்டமன்ற தேர்தல இந்த தொகுதியில தான் நான் நிக்க போறேன். இது மாத்திரம் இல்லாம மேலூர் தொகுதியை நாங்க கேட்டு வாங்க போறோம் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சிருக்காரு. இந்த மேலூர் தொகுதியில அதிமுகவை சார்ந்த செல்வம் அவர்கள் என்ன பண்றாரு, அங்க கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறார். இப்போ அவங்களுடைய கோல் எதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்றத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுடைய பிளானிங் பயங்கரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க பாஜக. இது அதிமுகவுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்குது. இதே மாதிரி போனா நம்முடைய நிலைமை என்ன, அடுத்த கட்ட நிலைமை என்ன அப்படின்னு தான் அதிமுக இப்போ பாஜகவுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் அப்படின்ற வியூகத்துல அவங்க யோசிச்சுட்டு வராங்களா. ஒருவேளை ராம சீனிவாசன் கன்ஃபார்மா சொல்றாரு, இந்த 2 தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கி ஆகணும், அந்த அளவுக்கு இந்த தொகுதியில கெப்பாசிட்டி பாஜகவுக்கு இருக்குது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு.
ராமசீனிவாசன் அரசல் புரசலா பேசப்பட்டு வந்தது. ராமசீனிவாசன் ஓப்பனா என்ன பண்றாரு சொல்லிட்டாரு, மதுரை தெற்கு தொகுதி, மேலூர் தொகுதி, இந்த 2 தொகுதியிலும் பாஜக நிக்கணும் அப்படின்னு. மதுரை தெற்கு தொகுதியில நான் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. இதனால இப்பவே அதிமுகல, அதாவது மதுரை மாவட்ட அதிமுகல கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது அதிமுகவுக்கு கொஞ்சம் தலைவலியை தான் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுகல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. மற்ற கட்சியினருக்கு போறாங்க, திமுகவுக்கு போறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ ராமசீனிவாசன் மேலிடம் ஒரு முடிவுக்கு வராம, தொகுதி பங்கீடு முடியாம, தன்னிச்சையா அவர் என்ன பண்றாரு, நாடாளுமன்ற தேர்தலில் வந்த வாக்குகளை வைத்து இப்ப சட்டமன்ற தேர்தலில் இங்க நம்ம நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு நேரம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேற, சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற அப்படின்றத ஒவ்வொரு கட்சிகளும் உணர்ந்திருப்பாங்க. ராமசீனிவாசனும் உணர்ந்திருப்பார் அப்படின்றது தான் நம்ம இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா இதேதான் டிடிவி தினகரன் சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் ஆகணும்ன்றது நிபந்தனையற்ற ஆதரவை நாங்க கொடுத்தோம், இப்போ அவர் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், இதுல எங்களுடைய ஆதரவை நாங்க பரிசீலிச்சு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேக் அடிச்சிட்டாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் வந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ராமசீனிவாசன் பகல் கனவு காண்கிறார் அப்படின்னு அதிமுக எதிர்த்தரப்பு என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க அதிமுக தலைமையோ பாஜக தலைமையோ இந்த தொகுதி பங்கீடை பத்தி இன்னும் பேசவில்லை. அதற்கான பேச வேண்டியதற்கான சூழ்நிலையும் இங்க உருவாகல. ஆனா அதுக்குள்ள பாஜக இருக்கிற பெரும்பாலானோர் இந்த தொகுதியில தான் நிக்கணும் அப்படின்னு தொடர்கதையா என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ மதுரை தெற்கு தொகுதியும் மேலூர் தொகுதியும் பாஜகவுக்கு கண்டிப்பா ஒதுக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு புள்ளியில ராமசீனிவாசன் உடைச்சு பேசியிருக்கிறார். இதனால அதிமுகல சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதிருப்திகளும் ஏற்பட்டிருக்குது. இதை எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கோணத்துலதான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பாஜக ஒவ்வொரு விஷயத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலிக்கு மேல தலைவலி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது போதாதுன்னு பாஜக தலைமை தான் நம்மளுக்கு தலைவலிக்கு மேல தலைவலி கொடுக்குதுன்னு பார்த்தா கிளைகள் கூட இப்படி எழும்பிட்டாங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு. இதனால பாஜக தலைமைக்கு கூட என்ன பண்ணிருக்காங்க, சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேர்தல் இன்னும் நடக்கிறதுக்கு 6-7 மாசம் இருக்கு, ஆனா இப்பவே தொகுதியை பத்தி நீங்க பேசாம உங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு பாஜக தலைமை கிட்ட இவரு ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும், ஆனா இங்க இருக்கிற பாஜகவுக்கு சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அதை காதுல வாங்கிக்காத அளவுக்கு தாங்கள் எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு இப்பவே என்ன பண்றாங்க, தொகுதிகளை இந்த தொகுதி எனக்கு தான், இந்த தொகுதி எனக்கு தான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்திலே நடந்திருக்கு, வேலூர் மாவட்டத்திலே நடந்திருக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு, இன்னும் பல மாவட்டங்கள்ல நடந்திருக்கு. இது மதுரை மாவட்டத்துல அரசல் புரசலா பேசப்பட்டது. முதல்ல செல்லூர் ராஜ் அண்ணா தொகுதிக்கு தான் குறி வைக்கப்பட்டது. சோ அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டே வராங்க. இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல குறைந்தபட்சம் 2 தொகுதி நம்ம நின்றுடலாம், அதை கான்செப்ட் பண்ணி தான் தென் மாவட்டங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த தொகுதியில மதுரை மாவட்டத்துல 2 தொகுதி எங்களுக்கு, தெற்கு தொகுதி மேலூர் தொகுதி எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டு வராங்க. இது ராமசீனிவாசன் தலைமைக்கு தெரியாமலாம் பேசல, அவரும் தலைவரா இருந்திருக்கிறாரு, நிறைய பொறுப்புகளை வகித்திருக்கிறார், அவருக்கும் அந்த அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரியும், தேர்தல் வேலைகள்லாம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியும். சோ நான் வெறுமனையெல்லாம் பேசல, நாடாளுமன்ற தேர்தலில் நின்ன இந்த சட்டமன்ற தொகுதி வாரியா இந்த மேலூர் தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் எனக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருக்கு, அதனால இந்த தெற்கு தொகுதியில நான் நின்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு கன்ஃபார்மா அவர் என்ன பண்றாரு இருக்கிறார். அதுல எந்த வித மாற்றம் கருத்துல அவருடைய நம்பிக்கை. அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த தொகுதியில நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடந்த முறை இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. இந்த தொகுதியில் நின்ற சரவணன் இந்த தொகுதியை விட்டு கொடுப்பாரா, அதிமுக இந்த தொகுதி விட்டு கொடுக்குமா அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா மதுரையில இவங்க திமுகவும் அதிமுகவும் நின்று இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மதுரை மாவட்டத்தை இவங்க ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் ரொம்ப முனைப்புல இருக்கிறாங்க. இதற்கு என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கலாம். சோ ராமசீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதி எனக்கு தான், மேலூர் தொகுதியும் பாஜகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு இப்பவே என்ன பண்ணிட்டாரு, அதிரடியா உடைச்சு பேசியிருக்கிறாரு. இது அதிமுகவில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.